பிரார்த்தனையும் அதிர்ஷ்டத்தையும் நம்புகிறோம், ஆனால் பிளானிங்கை நம்புறதில்லை. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் என்னத்தை பிளான் பண்ணுறது, அது தானாக நடக்கும், தானாக நடக்குன்னு விட்டுட்டீங்க, அதனால தான் மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமென். நான் உங்களுக்கு சொன்னேன்ல, ஒரு பெரிய நீர்வீழ்ச்சியிலேருந்து அருவி கொட்டிக்கிட்டே இருக்குது. ஒருத்தன் பார்த்தான், என்னடா அருவி எல்லாம் கொட்டி வேஸ்ட்டாக போதேன்னு பார்த்தான். நம்ம வீட்டுக்கு எப்படி திருப்பலான்னு பார்த்தான். ஒரு பைப்பை நேராக சொருகி வீட்டுக்கு நேராக இழுத்தான் பாருங்க, தண்ணியெல்லாம் வீட்டுக்கு வந்துடுச்சு. இது தானாக வராது, திட்டமிட்டால் வரும். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ பணம் கொட்டிக்கிட்டு இருக்கு, எங்கேயோ பொருளாதாரம் கொட்டிக்கிட்டு இருக்கு, ஆசீர்வாதங்கள் நன்மைகள் கொட்டிக்கிட்டு இருக்குது. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பிரதர் அவன் கார் வாங்கிட்டான் பிரதர், இவன் வீடு கட்டிட்டான் பிரதர், எல்லாம் நல்லா இருக்காங்க பிரதர். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, உயிரோடு இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லை, இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்னத்தை கொடுக்கணும்? சரியான பிளான் பண்ணுற நபரை அவங்கள மாற்ற வேண்டும். வித்தவுட் பிளானிங் நீங்கள் சக்ஸஸ் பண்ணவே முடியாது. பிளானிங் இல்லைன்னா உங்களால் வெற்றி பெற முடியாது, உங்களால் செழிக்க முடியாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஒரு பாஸ்டர் என்கிட்ட கேட்குறாரு, பாஸ்டர் நீங்கள் பைபிள்ல இருந்து தான் பிரசங்கம் பண்ணுறீங்களா இல்லை வேற செக்குலர் புக்கில் இருந்து பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் சொல்கிற செக்குலர் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே பைபிள்ல இருந்து தான் வருது. தெரியுமா உங்களுக்கு? செக்குலர் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் பைபிள்ல இருந்து தான் வருது. பிளானிங்கை பற்றி பைபிள் இல்லையா? நான் காமிக்கிறேன் பாருங்க. இன்னைக்கு இதெல்லாம் இதுலயா இருக்குதுன்னு நினைப்பீங்க. ஆமா, இதுல தான் இருக்குது. என்னன்னா போதிக்கிறது கிடையாது, நம்ம அதை பற்றி கேள்விப்படலை, எந்த பாஸ்டர்ஸ் அதை பற்றி நமக்கு சொல்லிக் கொடுக்கல. அதனால நாம நினைக்கிறோம் பாஸ்டர் பிரசங்கம் பண்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஆமா, வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன்னா பைபிள அப்படிப்பட்ட விதத்தில் நாம் பார்க்க வேண்டும், இதுவரை பார்க்கவில்லை. எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுங்க. பிளான் பண்ணணும். சத்தமா சொல்லுங்க, பிளான் பண்ணணும். திட்டம் என்னும் வார்த்தையினுடைய கிரேக்க வார்த்தை ஸ்கெடியேசி. ஏன் இந்த கிரேக்க வார்த்தை கிட்ட போறோம்னா எல்லாம் ரூட் வேர்ட்லாம் அங்கிருந்து தான் வருது. ஸ்கெடியேசில தான் ஸ்கெட்யூல்ன்ற வார்த்தை வருது. சரியா? ஸ்கெடியேசினா என்ன அர்த்தம்னா நிறைய அர்த்தம் இருக்கு. அது 7 அர்த்தம் சொல்லியிருக்காங்க. நான் 8 பாயிண்ட் சொல்ல போறேன். ஒன்று பிளான், ஒன்று பிளானிங், திட்டம். சொல்லுங்க திட்டம், சொல்லுங்க திட்டம். இரண்டாவது அது என்ன தெரியுமா? ஸ்கெடியேசினா ஸ்கெட்ச், ஸ்கெட்ச் போடுறது. என்ன பண்ணணும் சொல்லுங்க? ஸ்கெட்ச் போடணும். சொல்லுங்க ஸ்கெட்ச். செயல்முறைக்கான வரைபடத்தை உருவாக்குதல். ஸ்கெட்ச் போடுறதுன்னா என்னது? செயல்முறைக்கான வரைபடத்தை உருவாக்க வேண்டும். மூணாவது டிசைனிங். பிளான் ஸ்கெடியேசினா டிசைனிங். சொல்லுங்க டிசைனிங். டிசைனிங் என்ன? வடிவமைத்தல். பிளான் பண்றீங்கனாலே ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரீங்கன்னு அர்த்தம். வடிவமைத்தல். நாலாவது டார்கெட், இலக்கை அடைய வழி அமைத்தல். திட்டம் என்னது? ஒரு இலக்கை அடைய வழி அமைத்தல், அதான் திட்டம். அஞ்சாவது டர்ன் டு ரைட் டைரக்ஷன். இப்ப நாம போயிட்டு இருக்கிற டைரக்ஷன்ல இருந்து சரியான டைரக்ஷனுக்கு திரும்புவதற்கு பேர் தான் திட்டமிடுதல். திட்டமிடுகிறவன் இப்படி சொல்லலாம், அவன் போய்கொண்டிருக்கிற பாதையிலிருந்து சரியான டைரக்ஷன் நேரா திரும்புகிறான். திட்டமிடுகிறவன். திட்டமிடாத வரைக்கும் நீங்க திரும்ப மாட்டீங்க. டர்ன் டு ரைட் டைரக்ஷன். திட்டமிடல் என்றால் சரியான திசைக்கு நேராக திரும்புதல். ஆறாவது கோல்ஸ், இலக்கை முன்குறித்து அதை அடைய முறையான ஒரு விரிவான செயல் திட்டத்தை வரைதல், எழுதுதல். பிளானிங். சொல்லுங்க பிளானிங். சொல்லுங்க பிளானிங். ஏழாவது ப்ரொஜெக்ஷன். ப்ரொஜெக்ஷன் என்ன? கனவாக விருப்பமாக உள்ள இருக்கிறதை வெளியே கொண்டு வருதல். சொல்லுங்க பிளானிங். சத்தமா சொல்லுங்க பிளானிங். வாழ்க்கையில தேவை. இன்னைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, பிளானிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு வாழ்க்கையின் நோக்கம் நிறைவேற வேணுமா? தேவன் உங்களை கொண்டு சில காரியங்களை செய்ய வேண்டுமா? பிளான் போடணும். பைபிள்ல இப்ப பாருங்க, பைபிள்ல ஜெயித்தவர்கள் சாதித்தவர்கள் எல்லாரும் போட்டது பிளானிங். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பர்த்தினி குருடன் சொன்னனே, அவன் பிளான் பண்ணி இயேசு நிறுத்தினான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? பிளான் பண்ணி பெரும்பாலுள்ள ஸ்திரீ போய் சுகத்தை எடுத்தாள். கானானிய ஸ்திரீ பிளான் பண்ணி, அவர் என்னதான் ரிஜெக்ட் பண்ணாலும், என்னதான் மோசமா பேசினாலும், என் மகளுக்கான சுகத்தை வாங்கிய தீர்வேன்னு சொன்னான். சொல்லுங்க பிளானிங். சொல்லுங்க பிளானிங். இதெல்லாமே அதில் அடங்கி இருக்குது. பிளான் ஆனது இதெல்லாமே ஸ்கெட்ச் போடணும். பிளான் ஆனது டார்கெட்டை முன்வைக்கணும். பிளான் ஆனது போயிட்டு ஏங்க நீங்க நான் சொல்ற பிளான் போடணுமா? முதல்ல நீங்க நில்லுங்க. நீங்க போயிட்டு இருக்கிற பாதையிலிருந்து நில்லுங்க. சரியான பாதைக்கு நேராக நீங்கள் திரும்புவதற்கு பேர் தான் பிளான் போடுறது, திட்டமிடுவது.
ஆமென், ஹல்லேலூயா. எங்களை பைபிள் காலேஜில் படிக்கும்போது ஹவு டு ப்ரீச்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுப்பாங்க. அதில் 32 பாயிண்ட் இருக்கும். 32 பாயிண்டில் அந்த 32 பாயிண்ட்டையும் நான் சரி பண்ணணும். ஒரு பிரசங்கத்தில் 32 பாயிண்ட்டையும் சரி பண்ணணும். அதில் ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். ஐ கான்டாக்ட்னா என்னது? நான் நேராக எல்லாரையும் பார்த்து பிரசங்கம் பண்ணணும். நான் வாட்டில் எல்லோரும் பிளான் பண்ணணும்னு இங்கே குனிஞ்சு பேசிக்கிட்டு இருந்தேன்னா அது தப்பான பிரசங்கம். அது நான் பிரசங்கம் சரியாக பண்ணுறது கேட்டு அந்த கலையில் நான் வரலன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். ஐ கான்டாக்ட் முக்கியம் இருந்தாலும் நான் பார்க்குற ஆள் என்னை திசை திருப்பி கூப்பிட்டு போயிடக்கூடாது. அது நான் எதில் இருக்கணும்? நான் உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். நான் எதில் இருக்கணும்? பாயிண்டில் இருக்கணும். ஆமென். மீனிங்கை விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி 32 பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு நோட்டு வச்சுக்கிட்டு டிக் பண்ணுவாங்க. இவர் இந்த மீனிங் மிஸ் பண்ணிட்டாரு, இவர் ஆமென் 70 தடவை போட்டார். சிலருக்குலாம் பாயிண்ட் வரலன்னா அல்லேலூயா அல்லேலூயா அப்படின்னுவாங்க. பாயிண்ட் வரலன்னா நீங்கள் பைபிள் காலேஜில் பாருங்கள், வேடிக்கையாக இருக்கும். ஆண்கள்லாம் சொல்லுங்கள் ஒரு அல்லேலூயா, ஏன்னா பாயிண்ட் வரலன்னு அர்த்தம். பெண்கள்லாம் சொல்லுங்கள் ஒரு அல்லேலூயா. கடைசியில் டேரக்டர் சொல்லுவார், இவன் அல்லேலூயா போட்டே முடிச்சிட்டான் பிரசங்கத்தை அப்படின்வாரு. பாயிண்டாக போகலன்னு அர்த்தம். அப்படின்னா திட்டமிடல். 32 பாயிண்ட்டையும் திட்டமிடணும். நான் கரெக்டாக திட்டமிட்டு ஒரு பிரசங்கம் வெளியே வர்றோம். அப்போ திட்டமிடல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் போய்கொண்டிருக்கிற திசையிலிருந்து சரியான திசைக்கு நேராக திருப்புகிறது. எத்தனை பேரோட ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமென். சரி, திட்டமிடல்னா இதான். இதை கொஞ்சம் விரிவா சொல்றேன். திட்டம்னா என்ன? ஒன்று, ஒரு திட்டவட்டமான தெளிவான நடவடிக்கைக்காக, ஒரு நடவடிக்கைக்காக ஒரு எழுத்து படத்தை அல்லது மனதில் ஒரு பிம்ப படத்தை உருவாக்கும் செயலுக்கு பேர் தான் திட்டமிடல். நீ உட்காண்டே தான் இருக்கணும், படுத்துக்கிட்டே தான் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தின் நிறைவேறுதலுக்காக ஒரு எழுத்து படத்தை அல்லது மனதில் ஒரு பிம்ப படத்தை உருவாக்குகிற ஒரு செயலுக்கு பேர் தான் திட்டமிடல். உள்ள திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும், உள்ள யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். திட்டமிடல் என்ன செய்யறது? நீ உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் திட்டங்கள் உள்ளே ஒரு மனதில் ஒரு பிம்பமாக, ஒரு எழுத்து படமாக உள்ள ரெடி ஆகிட்டு இருக்கும். ரெடி ஆகுதா? ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ரெடி ஆகிட்டே இருக்கும். திட்டம் எங்க இருக்கு? உள்ளதான் இருக்கு, மனதில் இருக்கு, உள்ளத்தில் இருக்குது. அது எண்ணங்களா இருக்குது. அதை டிசைன் பண்ணணும், அதை ப்ரொஜெக்ட் பண்ணணும். ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக அதை ஸ்கெட்ச் பண்ணணும், மனதில் ஸ்கெட்ச் பண்ணணும். அணுவாக அந்த நடவடிக்கைகளை நீங்கள் ஒரு செயலாக வெளியே கொண்டு வருவதற்கு நீங்கள் அதை மைனூட்டா ரெடி பண்ணணும். அதுக்கு பேர் தான் திட்டமிடல். திட்டவட்டமான தெளிவான நடவடிக்கைக்கான ஒரு எழுத்து படம், ஒரு மனதில் ஒரு பிம்ப படத்தை உருவாக்குகிற செயலுக்கு பேர் தான் திட்டமிடல். சொல்லுங்க, திட்டமிட வேண்டும். வாழ்க்கை குறித்து நீங்கள் திட்டமிட வேண்டும். உங்கள் எதிர்காலத்தை குறித்து திட்டமிட வேண்டும். உங்கள் பொருளாதாரத்தை குறித்து திட்டமிட வேண்டும். உங்கள் பிள்ளைகளுடைய ஃபியூச்சரை குறித்து திட்டமிட வேண்டும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து திட்டமிட வேண்டும். வாலிப பிள்ளைகளை திட்டமிட வேண்டும். எத்தனை பேரோட ஆமென் சொல்றீங்க? செகண்ட் பாயிண்ட், திட்டம்னா என்ன? நீங்கள் எதிர்பார்க்கிற ஒன்றின் மிக சரியான நிறைவேறுதலுக்கென்று உரிய திட்டங்களை வரைபடமாக வரைதல், எழுதுதல். நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு மிகச்சரியான நிறைவேறுதல் என்ன எதிர்பார்க்கிறீங்க? அதற்கேற்ற ஒரு வரைபடத்தை வரைய வேண்டும், எழுத வேண்டும், ஸ்கெட்ச் பண்ண வேண்டும். திட்டமிடல் என்றாலே எழுதுவது, திட்டமிடுதல் என்றாலே வரைபடம் வரைதல். நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீங்க? நீங்கள் எதிர்பார்க்கிற ஒன்றை வெளியே கொண்டு வருவதற்கு யூ ஹேவ் டு ரைட், யூ மஸ்ட் ஸ்கெட்ச். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எப்படி சொல்றது? புரியுதா? எத்தனை பேர் புரியுது? ஆமென். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை வெளியே கொண்டு வர வேண்டும். எப்படி வெளியே வரும்? தானா வராது, ஆட்டோமேட்டிக்கா வராது. நீங்க ஸ்கெட்ச் பண்ணணும், எழுதணும், அல்ல மனதில் ஒரு பிம்பத்தை, வரைபடத்தை ஏற்படுத்தணும். இது இப்படிதான் எனக்கு வேணும், இப்படிதான் எனக்கு வேணும், இப்படிதான் எனக்கு வேணும், இப்படிதான் வரணும், இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் அது நிறைவேறணும். இப்படி நடக்கக்கூடாது, இப்படி போகக்கூடாது, இப்படிதான் அது முடிக்கணும், இப்படிதான் அது முடியணும். திட்டமிட்ட ஆள் ஒருபோதும் தோற்பதில்லை. திட்டம் இல்லாத ஆள் தான் தோற்கிறார்கள். திட்டம் உள்ளவர்கள் தோற்பதில்லை. மூணாவது, ஒன்று நடப்பதற்கு முன்பாகவே, இட்ஸ் a very very important point.
ஒன்று நடப்பதற்கு முன்பாகவே அது இப்படிதான் நடக்க வேண்டும் என்று முன்கூட்டியே தீர்மானிப்பது, அதற்கு வழிவகுப்பதற்கு பேர் தான் திட்டமிடல். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சொல்லுங்க. நடப்பதற்கு முன்பாகவே. ஹலோ, தோல்வி என்பது திட்டமிட்டு வருவதல்ல, ஆனால் வெற்றி என்பது திட்டமிட்டால் தான் வரும். கை தட்ட மாட்டேன்றீங்களா? ஆமென். தோல்வி அடைய திட்டமிட தேவையில்லை. நீங்க ஆட்டோமேட்டிக்கா விட்டுருங்க, தோல்வி அடைஞ்சிருவீங்க. ஆனால் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால், நீங்கள் சாதிக்க வேண்டும் என்றால், நீங்கள் முன்னேற வேண்டும் என்றால், ஒன்று நடப்பதற்கு முன்பாகவே அது இப்படிதான் நடக்க வேண்டும் என்று ஒரு ஆசை, ஏக்கம், கனவு, விருப்பம் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால், அதற்கு நீங்கள் திட்டமிட்டால் தான் நடக்கும். நீங்க தோல்வி அடைவதற்கு திட்டமிட தேவையில்லை. பிரதர், நான் தோற்பதற்காக திட்டமிடுறேன் பிரதர், யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆமென். கிரிக்கெட்ல யாராவது ஜெயிக்கணும் தான் பிரதர் திட்டமிடுவாங்க, தோக்கணும்னு திட்டமிட. நீங்க தோல்வி அடைய வேண்டுமா? திட்டமிடவே வேண்டாம். ஆமென். நீங்க ஜெயிக்க வேண்டுமா? திட்டமிட்டால் ஒளிய நீங்கள் ஜெயிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க. இப்படிதான் நடக்க வேண்டும். சொல்லுங்க. முன்கூட்டியே தீர்மானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நான் இப்படி பார்க்கறாத, நடப்பதை எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதற்கு பதிலாக என் வாழ்க்கையில எல்லாமே எப்படி நடக்க வேண்டும் என்பதை கூட நான் முன்கூட்டியே திட்டமிட முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இது நமக்கு எவ்வளவு பெரிய பாயிண்ட் பாருங்க. நான் திட்டமிட்டு காரியத்தை மாற்ற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் திட்டமிட்டு சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும். அப்போ என் திட்டத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஹல்லேலூயா. உங்கள் திட்டத்திற்கு அவ்வளவு பவர் இருக்கு. நீங்க பிரதர் என்னன்னு தெரியல பிரதர், சூழ்நிலை பிரதர், தலையெழுத்து பிரதர், தலையெழுத்தை மாற்ற முடியும் நீங்கள் திட்டமிட்டால். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். போற போக்க அப்படி மாற்ற முடியும் நீங்கள் திட்டமிட்டால். வம்சா வழியவே மாத்திரலாம் திட்டமிட்டால். தலைமுறையை மாத்திரலாங்க திட்டமிட்டால். நீங்கள் திட்டமிட்டால். இட்ஸ் a very 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 important point. நீங்கள் திட்டமிட்டால் உங்க குடும்பத்தின் மேல் இருக்கிற அந்த அவமானத்தை அழகா மாத்திரலாம். நீங்கள் திட்டமிட்டால். இல்லை பிரதர் அப்படியே போட்டுன்னு விட்டீங்க, நீங்க ஒண்ணுமே பண்ணாம இருங்க, ஒண்ணுமே பண்ணாம இருங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே அவமானமா, கேவலமா, தோல்வியா அது முடியும். தோல்வி அடைய ஒருவரும் திட்டமிட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று நடப்பதற்கு முன்பாகவே அது இப்படிதான். சொல்லுங்க. இப்படிதான் நடக்கணும். சொல்லுங்க. இப்படிதான் நடக்கணும். சொல்லுங்க. இப்படிதான் நடக்கணும். சத்தமா சொல்லுங்க. இப்படிதான் நடக்கணும். ஒரு காரியம் இப்படிதான் நடக்கணும். இயேசுக்கு அப்படித்தான் நடக்கணும். இயேசு ஒரு நாளும் போற போக்கில் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு போலான்னு போல. நான் சொல்றபடி தான் நடக்கணும். என் திட்டப்படி தான் நடக்கணும். சொல்லுங்க. என் திட்டப்படி தான் நடக்கணும். அவர் சொல்றாரு, போங்க, அங்கே ஒரு கழுதையை கட்டியிருப்பாங்க, அந்த வீட்டு ஓனர் அங்கே இருப்பார், அவர்கிட்ட கேளுங்க, கழுதை வந்து சார் கேட்குறாருன்னு. அவன் உடனே அவுத்து கொடுப்பான், நீங்கள் வாங்கிட்டு வந்துருங்கன்றார். என் பிளான் படி தான் நடக்கணும். எத்தனை பேர் சொல்கிறீங்க? சொல்லுங்க. இப்படி தான் நடக்கணும். அதற்கு வழிவகுப்பதற்கு பேர் தான் திட்டமிடல். ஹல்லேலூயா. ஐ பிலீவ் இன்னையிலிருந்து உங்கள் வாழ்க்கை உங்கள் திட்டத்தின் அடிப்படையில் நடக்க போகிறது. நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் வாழ்க்கை உங்கள் திட்டத்தின் அடிப்படையில் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை வாழ்க்கை மாறலன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றே ஒன்று தான் ரீசன், நீங்க இன்னும் திட்டமிட ஆரம்பிக்கல. நீங்க திட்டமிட ஆரம்பிச்சா வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்றீங்க? ஆமென். நாலாவது பாயிண்ட், ஒருவேளை காரியம் தவறுதலாக ஏதாவது நடந்து விட்டால், சரி காரியம் தப்பா நடந்துருச்சு அப்படின்னா அதற்கு நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று முன்கூட்டி அதை குறித்து சிந்திக்கும் ஆற்றல் தான் திட்டமிடல். ஒருவேளை தப்பா போயிடுச்சுன்னா அதுக்கும் என்கிட்ட திட்டம் இருக்குது. பாருங்க, தேவன் மனுஷனை படைத்தார், மனுஷன் சொன்னார் இதை புசிக்காதே, புசிக்கும் நாளை சாவை சாவாய். அவன் கீழ்ப்படியாமல் போயிட்டான், கனியை புசிச்சான், செத்தான். ஆண்டவர்கிட்ட ஆப்ஷனல் பிளான் இருந்தது. இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிளான் சொல்லுங்க. பிளான், ஆப்ஷனல் பிளான் வச்சிருந்தார். அவருக்கு நல்லா தெரியும், நாம் ஒன்று சொல்லுவோம், இன்னொருத்தன் வருவான், அவன் வந்து காரியத்தை மாற்றி விடுவான். அவன் காரியத்தை மாற்றினாலும் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. என்ன பிளான்? அவர் வருவார், தலையை நசுக்குவார். என்ன மாதிரி பிளான் பாருங்க. சொல்லுங்க. ஆப்ஷனல் பிளான். காரியம் தப்பா நடந்தா கூட அதுக்கும் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன மாதிரி பிளான்? ஆமென். ஆமென் சொல்லுங்க. காரியம் தப்பா நடந்தாலும் அதுக்கும் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. ஸோ பிளானிங், வெரி பவர்ஃபுல் லைஃப், பிளானிங் லைஃப். நீங்கள் திட்டமிட வேண்டும். உட்காந்து திட்டமிடுங்கள். பைபிள் சொல்லுது உட்காந்து திட்டமிடணும் அப்படின்னு சொல்லுது. வாசித்து காமிக்கிறப்பனால. அஞ்சாவது, சில சாதிக்கும் செயல்களை செய்யும் விருப்பம், ஏக்கம், நோக்கம், கனவு உடையவர்கள் மட்டும்தான் திட்டமிடுவார். யார் திட்டமிடுவார்? சாதிக்கணும் நினைக்கிற ஆசையும் ஏக்கமும் விருப்பமும் கனவும்
உள்ள ஆளுதான் திட்டமிடுவான், வேற யாரும் திட்டமிட மாட்டாங்க. நீங்க யாருன்றதை பார்த்துங்க. உங்களுக்கு சாதிக்கிற ஆசை இருக்கா, ஒரு ஏக்கம் இருக்கா, ஒரு விருப்பம் இருக்கா, ஒன்றை அடையணுன்ற நோக்கம் இருக்கா, அப்பதாங்க நீங்க திட்டமிடுவீங்க. ஆக்சுவலி அதை எப்படி சொல்லலாம், நீங்க திட்டமே இடலைன்னா நீங்க ஏதோ பொழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, ஏதோ உயிரோடு இருக்கிறீங்க, வாழணும் சாதிக்கணுன்ற ஆசையெல்லாம் இல்லைன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஒரு வெறித்தனமான ஆசை, ஒரு வெறித்தனமான ஆசை, சாதிக்கணும், உயரணும், மேலே வரணும், இந்த துறையில் நான் முன்னேறணும். அந்த யார் திட்டமிடுவான்னு நினைக்கிறீங்க? சும்மா எல்லாரும் திட்டமிட மாட்டாங்க பிரதர். எல்லாருமா திட்டமிடுறாங்க? இல்லை, எல்லாரும் திட்டமிடுறது கிடையாது. சூரியன் வர்றதுனால எந்திக்கிறாங்க, நைட் ஆகுறதுனால தூங்குறாங்க, பசிக்கிறதுனால சாப்பிட்றாங்க. தாவீது சொல்றாரு, மனுஷன் வாழ்க்கை மிருக வாழ்க்கை மாதிரி இருக்குது, சாப்பிட்றான், தூங்குறான், சாகுறான், அப்படியே இருக்குது. ஆனால் எவன் சாதிக்கிறானா? திட்டமிடுறவன் மட்டும்தான் சாதிக்கிறான். திட்டமிடுகிறவன் மட்டும்தான் அவ்வப்போது தனக்குள் இருக்கிற தேவ சாயல், தேவ ரூபத்தினுடைய தனித்துவமான நபரை வெளியே கொண்டு வருகிறான். நான் சராசரி ஆள் கிடையாது. சராசரி நபர்கள் திட்டமிடுவதில்லை. சாதிக்க விரும்புகிற நபர்கள் மட்டும்தான் திட்டமிடுகிறார்கள். அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்குது, அவங்களுக்குள்ள ஆசை இருக்குது, அவங்களுக்குள்ள விருப்பம் இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு கனவு இருக்குது. அவங்க ஆட்டோமேட்டிக்காக தங்களை கோதாவில் தள்ளிவிட்டுக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென். உங்களை தள்ளிவிட்டு கொள்ள வேண்டும், தள்ளிவிட்டு கொள்ள வேண்டும். சொல்லுங்க, தள்ளிவிட்டு கொள்ள வேண்டும். ஆமா, உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்காதுமா, உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்காது, சூழ்நிலை ஒத்துழைப்பு கொடுக்காது. நீங்க ஒன்று செய்யணும்னு நினைப்பீங்க, அப்பதான் ஒருத்தன் வருவான். இதெல்லாம் உலகம், இதெல்லாம் வரத்தான் செய்யும். நீங்க ஒன்று செய்யணும்னு நினைப்பீங்க, அப்பதான் இடுப்பு வலிக்கும். நீங்க ஒன்று செய்யணும்னு நினைப்பீங்க, அப்பதான் பண பற்றாக்குறை வரும். நீங்க ஒன்று செய்யணும்னு நினைப்பீங்க, அப்பதான் என்னைக்கோ செஞ்ச தப்புக்கு ஒரு விளைவு வரும். சொல்றேன், அங்கதான் உங்கள் திட்டமிடுதல், உங்கள் சாதிக்கக்கூடிய ஏக்கம், நோக்கம், கனவு, அது அப்படியே உங்களை தூக்கிட்டு போகும். ஏதாவது நோக்கம் இருக்கா, ஏதாவது கனவு இருக்கா, ஏதாவது ஆசை இருக்கா, ஏதாவது விருப்பம் இருக்கா? அப்படிப்பட்ட ஆளு பாருங்க, திட்டமிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நைட்டு 12 மணிக்கு உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒன்று எழுதிக்கிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒரு டிசைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒன்றை திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை பேர் என்னோட ஆமேன்னு சொல்றீங்க? நான் சொல்லுங்க, திட்டமிடுதல். சொல்லுங்க, திட்டமிடுதல். சொல்லுங்க, ஏக்கம், கனவு, ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுன்ற உயர்வை குறித்த ஒரு ஆசை, விருப்பம் உள்ளவங்க தான் திட்டமிட முடியும். இல்லைன்னா சும்மாவே இருப்பாங்க, சும்மாவே இருப்பாங்க. அவங்களுக்கு பெரிய கனவு இல்லையே, பெரிய நோக்கம் இல்லையே, பெரிய ஆசை இல்லையே. அதாவது இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால், சரியான விருப்பமும் சரியான நோக்கமும் சரியான கனவுகளும் உடையவர்களிடத்திலிருந்து தான் திட்டமிடல் என்பது உருவாகிறது. யாருக்குள்ள உருவாகுது? சரியான நோக்கம், சரியான கனவு, சரியான ஆசை, ஏக்கம், விருப்பம் உள்ளவர்களுக்கு தான் திட்டமிடல் உள்ளிருந்து உருவாக ஆரம்பிக்கிறது. ஆறாவது, திட்டமிடல் என்றால் என்ன? உங்கள் வாழ்வில் மிகச்சரியான ஏதாவது சில காரியங்களின் நிறைவேறுதலுக்காக திட்டமிடுவது. ஏதாவது சில மிகச்சரியான நிறைவேறுதல், ஃபுல்ஃபில்மெண்ட். ஃபுல்ஃபில்மெண்ட் எப்பவுமே திட்டங்களின் அடிப்படையிலேயே நடக்கிறது. திட்டங்கள் இல்லைன்னா ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகவே ஆகாது, நிறைவேறுதல் வராது. ஏழாவது, ஒரு சிறந்த திட்டத்தை உருவாக்கவும் அதற்கென்று வேலை செய்யவுமே மிக சரியாய் முதலாவது சிறிய சிறிய திட்டங்களை உருவாக்குகிறார்கள். சின்ன சின்ன திட்டங்கள் உருவாகும் போது ஒரு பெரிய சிறந்த திட்டம் உருவாக ஆரம்பிக்கிறது. சொல்லுங்க, திட்டம். நீ போகும்போது பிளானிங்னே போகணும். ஆமென். எட்டாவது, ஒன்றை ஒரு முழுமையான வடிவமைப்பில் கொண்டு வர வேண்டும் என்றால் முறையாக, முறைப்படி, சிஸ்டமேட்டிக்கலி திட்டமிட வேண்டும். திட்டமிடல் என்பதை இப்படி ஒரே வார்த்தையில் சொல்லலாம். 8 காரியம் சொன்னேன், புரியலைன்னா ஒரே வார்த்தையில் புரியட்டும். திட்டமிடல் என்றால் அன்றாடம் செய்ய வேண்டிய செயல்களை அதன் முக்கியத்துவங்களின் அடிப்படையில் வரிசைப்படுத்துதல், அதான் திட்டமிடல். எதற்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி அன்றாட செயல்களை நாம் முக்கியத்துவங்களின் அடிப்படையில் வரிசைப்படுத்துதல், இதுதான் திட்டமிடல். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், இந்த உலகத்திலே நீங்கள் வெளியே வர வேண்டுமானால் அதற்கென்று உங்களுக்கு மிக சரியான திட்டமிடல் அவசியமாக இருக்கிறது.